அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியில் ராமலிங்க பெருமான் இறைவனிடத்தில் தன்னுடைய முறையீட்டை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய மனசில் தோன்றின கருத்து பூரா ஒரு செகண்டில் செய்து கொள்ளுமாறு எனக்கு உண்மை ஞான காட்சியை பொருந்திய கண்ணை கொடுத்திய அந்த கண் போன்றவனே, அப்புறம் இந்த உலக போகங்களாகிய காட்டில் மாடு மாதிரி அலைஞ்ச கீழ்மகனாகிய நான் என்ன எல்லா உலகத்தில் உள்ளவரும் கண்டு அப்படியே வியந்து கும்பிட்றது மாதிரி மேல் நிலையில் என்னை உயர்த்தி நீயும் நானும் ஒன்றா இருக்க அருள் செஞ்ச எந்தையே, உன்னுடைய அருள் நலத்தை கருத்தில் கொண்டு நினைக்கிற போது ஐயோ என் மனம் உருகி தலன்னு இலகி தண்ணீராக பெருகி அந்த நீர் பெருக்கூடிய ஆடு இருக்குது பாருங்கள், ஆறு, அந்த ஆற்றுல கலக்கிறது மாதிரி உன்னுடைய அன்பும் என்னுடைய அன்பும் கலந்து ஒன்றாயிடுச்சு. இனி அது அப்படிங்கிறதும் நாங்கிறதும் பிரித்தறிய தோன்றாதாயிட்டு, ரெண்டும் ஒன்றாகி போச்சு, அத்துவிதமாக ஆகி போச்சு. இது என்ன வியப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடுறார். அதாவது அந்த அந்த என்ன நினைக்கிறாதோ அதை தான் மனத்தால் விரும்பியவற்றை நொடிப்பொழுதில் ஒரு செகண்டில் புறத்தே கண்டு அந்த மெய்மை ஞான காட்சி தமக்கு அமைஞ்சிச்சு. அது இறைவனால் எனக்கு சிறப்பாக வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விடயக்கானகம்ங்கிறார். விடயக்கானகம்னா என்ன? நமக்கு மெய்வாய் கண்மூக்கு செவி இருக்குது, அந்த 5 பொறிகள் இருக்கு இல்லையா, 5 பொறிகள். அப்புறம் அந்த நுகரப்படுகிற பொருள்கள், அதெல்லாம் நிறைந்த உலகியல் போக்கியங்கள். இப்போ நம்ம அப்படி தானே கண் காது மூக்கு இது வழியாக தானே நம்ம எல்லாம் நுகர்றோம். அப்போ கண்ணால் கண்டு அனுபவிக்கப்படுகிற பொருளுக்கு தான் விடயம்னு பேர் ஆச்சுங்களா. அதை அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஆன்மாவை காட்டெருமை மாதிரி சொல்கிறாரு. ஆன்மாவை காட்ட எருமை மாதிரியும் அந்த பொறிகக்கூடிய விடயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை காடாக உருவகப்படுத்துகிறார். விடைய கானகத்தை எரிதில் தெரிந்த கடையன் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணி அந்த கண்ணையும் கொடுத்து அந்த ஞானக்காட்சி தந்து, அது ஞானக்காட்சி கொடுக்கணும்னா கண்ணு கொடுக்கணும் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஞானக்காட்சி தந்து உலகத்தில் எல்லா உலகத்தவரும், ஒரு உலகம் மட்டும் கிடையாது, நில உலகம், மேல் உலகம், கீழ் எல்லா உலகத்தை எத்தனை 224 உலகம் இருக்குங்கிறாங்க. அந்த எல்லா உலகவரும் கண்டு வியந்து போற்ற இறைவன் என்னை உயர்த்தினான், எல்லா உலகம் தொட என்னை மேல் ஏற்றி போட்டு. அப்போ 2 பேரும் கலந்துட்டாங்களாம். நீயும் நானும் ஒன்றாக இருக்க புரிந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, இதை எனக்கு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க, இதயம் உருகி தலன்னு இலகி தண்ணீராகி ஆற்று பெருக்கோட எப்படி இது கலக்குதோ அது மாதிரி அவருடைய அன்பு பெருக்கில் நானும் கலந்துட்டேன், 2 பேரும் ஒன்றாயிட்டோம். இது பிரிக்க முடியாத ஆகிப்போச்சு, இது வேறு அது வேறன்னு பிரிக்க முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் பாடி முடிக்கிறாரு. அந்த பாட்டை நான் பாடுறேன். கருத்தில் கருதி கொண்ட எலாம் கணத்தில் புரிய எனக்கே மெய் காட்சி ஞான கண் கொடுத்த கண்ணே, விடைய கானகத்தே எருதில் திரிந்த கடையேனை விடைய கானகத்தே எருதில் திரிந்த கடையேனை எல்லா உலகும் தொழ நிலை மேல் ஏற்றி நீயும் நானும் ஒன்றாயிருக்க புரிந்தாய் எந்தாயே, இருத்தி கருத்தில் உந்தயவை என்னும் தோறும்
அந்தோ என் இதயம் உருகி தலதல என்று இலகி இலகி தண்ணீராய் அருத்தி பெருநீர் ஆற்றோடு சேர்ந்து அன்பு பெருக்கில் கலந்தது நான் அது என்று ஒன்றும் தோற்றாதே அச்சோ அச்சோ அச்சோவே அப்படின்னு சொல்கிறார். புரியுது இல்லையா நான் சொல்கிறப்ப தெளிவு? அதாவது நான் என்ன மனசில் விரும்பினோம் அந்த கருத்தெல்லாம் ஒரு செகண்டில் கனப்பொழுதில் செய்து கொள்ளுமாறு எனக்கு உண்மை ஞான காட்சி பொருந்திய கண்ணை கொடுத்து அருளிய கண் போன்ற பெருமானே, இந்த உலக போகங்களாகிய காட்டில் இந்த விடயம் இருக்கு இல்லையா, உலக போகங்களை காட்டுனா நம்ம கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை தான் காடாக சொல்கிறார். தன்னுடைய ஆன்மாவை எருதுன்னு சொல்கிறார், எரும மாடுன்னு சொல்கிறார். காட்டு எருது போல் அலைந்த ரொம்ப கீழ்மகனாகிய என்ன எல்லா உலகத்தில் உள்ளவரும் கண்டு வியந்து கை தொழ என்னுடைய மேல் நிலையை உயர்த்தி நீயும் நானும் ஒன்றா இருக்க அருள் செஞ்ச எந்தையே, உன்னுடைய அருள் நலத்தை நான் எண்ணுந்தோறும் அந்தோ என் மனம் உருகி தலன்னு இலகி தண்ணீரை பெருகி அந்த ஆற்றோடு கலப்பது போல், அந்த நீர் பெருக்குடைய ஆற்றோடு கலப்பது போல் உன்னுடைய அன்பு பெருக்கில் கலந்து ஒன்றாகி போயிடுச்சு. இப்போ இனி அது வேற நான் வேறேன்னு பிரித்தறிய முடியாத அளவுக்கு தோன்றாதாயிற்று. இது என்ன வியப்பு பாப்பா அப்படிங்கிறார். அப்போ பெருமானுக்கு இறைவன் அவரும் ஒன்றா போட்டாருங்கிறத இதை வெளியில் தெரிவிக்கிறார். ஆச்சுங்களா? இன்னொன்று எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்னும் போனப்பா காணொலியிலலாம் எல்லாமே கொடுத்தாரு பண்ணாருன்னு பண்ணோம். இந்த பாட்டை இப்படி சொல்லி முடிக்கிறார். இந்த பாட்டுக்கு பிறகு அடுத்த பாட்டு இன்னொரு பாட்டை பாடலாம். வணக்கம்.